பூமியை நோக்கி ஒரு யமன் வந்து கொண்டிருப்பதாக சொல்லி உலகையே பீதியில் ஆழ்த்திய அந்த விண்கல் நினைவிருக்கிறதா? இப்போ அந்த விண்கல் பாதைகளிலிருந்து பூமி தப்பிச்சிருச்சு. ஆனா அந்த ஆபத்து முழுசா நீங்கல. இப்போ அதோட குறி நம்ம நிலா மேல திரும்பி இருக்கு. ஆமாங்க, 2032 அந்த விண்கல் நிலாவின் மீது மோத வாய்ப்பு இருப்பதாக நாசா ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. 2024 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விண்கலின் பெயர் 2024 YR4. ஆரம்பத்தில் இது 2032 பூமி மீது மோத சில விழுக்காடு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டது. ஆனா ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி போன்ற சக்தி வாய்ந்த கருவிகள் மூலம் தொடர்ந்து கண்காணித்ததுல பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. ஆனா விஞ்ஞானிகள் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விண்கல் நிலா மீது மோதுவதற்கு சுமார் 4 விழுக்காடு வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்றனர். 100க்கு 4 விழுக்காடு என்பது ரொம்ப குறைவுதான். ஆனா விஞ்ஞானிகள் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த 4 விழுக்காடு 0 ஆகலாம், அல்லது இன்னும் சில ஆய்வுகளுக்கு பிறகு இது 30 விழுக்காடாக உயரவும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. இதனால உலகெங்கிலும் இருக்கக்கூடிய விண்வெளி ஆய்வு மையங்கள் இந்த விண்கல்ல ஒரு கண்ணுல எண்ணெய் விட்டு கொண்டு கண்காணித்து வருகின்றன. இந்த விண்கல்லின் உண்மையான பாதை என்ன என்பது 2026 தொடக்கத்தில் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலம் பார்க்கும்போது இன்னும் துல்லியமாக தெரிந்துவிடும். சரி, ஒருவேளை இந்த விண்கல் நிலா மீது மோதினால் என்ன ஆகும்? இது ஒரு சின்ன கல் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 20 மாடி கட்டிடம் அளவுக்கு பெருசு. இது நிலா மீது மோதினால் அங்கே சுமார் 1/2 கிலோமீட்டரில் இருந்து 1 கிலோமீட்டர் அகலத்துக்கு ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை உருவாக்கும். இந்த மோதலின் போது பல டன் எடையுள்ள பாறைகளும் தூசுகளும் விண்வெளியில் சிதறி பறக்கும். இது நம்ம செயற்கைக்கோள்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தா மாறலாம். நம்மளோட இன்டர்நெட், GPS சேவை எல்லாமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சில சமயம் பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரு நட்சத்திர மழையே தெரியலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த ஆபத்தை எப்படி சமாளிப்பது அப்படின்னு விஞ்ஞானிகள் இப்போதே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹாலிவுட் படங்கள்ல வர்ற மாதிரி ஒரு விண்கல்லை அனுப்பி அதை லேசா தட்டி விடுறது, இல்லனா ரொம்ப அவசரம்னா அதுக்கு பக்கத்துல ஒரு அணுகுண்டையே வெடிக்க வைக்கிறதுன்னு பல ஐடியாக்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் இப்போதைக்கு ஒரு ஐடியா தான். முதல்ல அதோட பாதையை துல்லியமா கண்டுபிடிக்கணும். இந்த விசித்திரமான விண்கல் நிலா மீது மோதுமா, இல்ல நம்மளை தாண்டி போகுமா? இந்த திக் நிமிடங்கள் தொடர்கின்றன. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.